13க்கு பிறகு தேர்தல் தேதியானது அறிவிக்கப்பட வாய்ப்பு இருப்பதாக தகவல் வெளியாக இருக்கிறது. முழு விவரங்களை செய்தியாளர் ராஜாவிடம் கேட்கலாம். ராஜா, வணக்கம். ராஜா, இந்த தகவல் தொடர்பான முழு விவரங்கள் என்ன ராஜா? வணக்கம். 2024 ஆண்டுக்கான மக்களவை தேர்தலுக்கான தேர்தல் தேதிகள் தேர்தல் ஆணையம் மார்ச் 13ஆம் தேதிக்கு பிறகு அறிவிக்க வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது. அதாவது மார்ச் 14 இல்லை மார்ச் 15ஆம் தேதிக்குள் தேர்தல் ஆணையம் செய்தியாளர்கள் சந்திப்பது மூலம் அந்த தேர்தல் அட்டவணைகளை விரைவாக எடுத்துரைப்பார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. மார்ச் 13ஆம் தேதிக்குள் இந்திய தேர்தல் ஆணையம் அனைத்து மாநிலங்களும் சென்று இந்த தேர்தல் ஆயத்த பணிகள் குறித்த ஏற்பாடுகளை முடிப்பார்கள். மக்களவை தேர்தல் ஒட்டி ஆந்திரா, சிக்கிம், அருணாச்சல் பிரதேசம், ஒடிசா போன்ற மாநிலங்களுக்கும் சட்டசபை தேர்தலும் வர இருக்கிறதாக கூறப்படுகிறது. அதற்கான ஏற்பாடுகளும் தேர்தல் ஆணையம் செய்து வருகிறது. மேலும் ஜம்மு காஷ்மீர் மாநிலத்திலும் சட்டமன்ற தேர்தல் நடத்துவது தொடர்பாகவும் ஆலோசனை நடைபெற்று வருகிறது. இறுதியாக அந்த மாநிலத்திற்கு சென்று தேர்தல் ஆயத்த பணிகள் எவ்வாறு செய்யப்பட்டிருக்கிறது என்பது குறித்தும் தேர்தல் ஆணையர்கள் ஆய்வு மேற்கொள்ள இருக்கிறார்கள். தேர்தல் ஆணையம் அட்டவணைப்படி இந்த மக்களவை தேர்தல் ஒட்டி இந்த மாநில சட்டமன்ற தேர்தலுக்கான தேதிகளும் அறிவிக்கப்படும். அதே போல் சில மாநிலங்களில் இந்த இடைத்தேர்தலுக்கான தேதிகள் அறிவிக்கப்பட இருக்கிறது. அதுவும் அறிவிக்கப்படும் என தகவல்கள் வெளியே இருக்கிறது. 2019ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் 7 கட்டங்களாக, அதாவது ஏப்ரல் 11ஆம் தேதி தொடங்கி மே 19 வரை நடத்தப்பட்டது. அதே முறையில் இந்த முறையை 7 கட்டங்களாகவும் நடத்தவும் தேர்தல் ஆணையம் திட்டமிட்டு இருப்பதாக தகவல்கள் வெளியே இருக்கிறது. மாநில தேர்தல் அதிகாரிகள் விரைவாக இந்த தேர்தல் பணிகளை, மாநிலத்தில் உள்ள தேர்தல் பணிகளை விரைந்து முடிக்க வேண்டும் என அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தலும் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. முழு விவரங்களுக்கு நன்றி ராஜா. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.